பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து வாகன இறக்குமதிக்கான அனுமதி கொடுக்கப்பட்டாலும், இத குடுக்காமலே விட்டுருக்கலாமோ? இந்த அளவு வாகன பெறுமதி இருக்குமா? அப்படின்ற பல விமர்சனங்கள், பல அதிருப்திகள் எல்லாமே நாங்க பார்த்தோம் கடந்த நாட்கள்ல. ஆனா, இன்றைய நாள்ல இன்னும் ஒரு அதிருப்தியான விஷயம் தான் பேசப்பட்டிருக்கிறது. வாகன இறக்குமதியாளர் சங்க தலைவர் சொன்ன ஒரு விஷயம், இந்த வாகன இறக்குமதியில இருக்கிற சிக்கல் என்ன? ஜப்பானிய நிறுவனங்கள் இலங்கையினுடைய எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட் அல்லது பணமுறி தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த பணமுறிய ஏற்க மறுக்கிறாங்க. காரணம் என்ன? என்னென்ன விஷயங்கள் இதுல பேசப்பட்டிருக்கு? வாகன இறக்குமதியில இருக்கிற சிக்கல்கள் என்ன? என்ன விஷயம் அடுத்த தீர்வா இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த சுருக்கமா பார்க்கிறேன். அதே நேரத்துல, இன்றைய நாள்ல பாஸ்போர்ட் வழங்குறதுக்கான நடைமுறைய அமுல்படுத்துறதுக்கான கால எல்லையை அறிவிச்சிருக்காங்க. கடந்த கால அரசாங்கத்தில் இது கொண்டு வரப்பட்டது. ஏன் நிறுத்தப்பட்டது என்று உங்களுக்கு தெரியும். வழக்கு ஒன்று நீதிமன்ற வழக்கு ஒன்று இருந்தது. இதனால இது தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாத நிலை இருந்தது. இந்த வழக்கு இப்பொழுது விலக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறதால இந்த திட்டத்த கொண்டு வர போறாங்க. அதோட இன்றைய நாள்ல இருக்கிற முக்கியமான செய்திகள நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பணமுறி அல்லது லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்ற எல்சி இந்த பண பரிமாற்றத்த ஜப்பானிய நிறுவனங்கள், வங்கிகள் ஏற்க மறுக்கிறாங்க. அதனால அங்கிருந்து வாகனங்கள கொண்டு வரதுக்கான ஒரு நடவடிக்கை இல்லாம போகுது. வாகனத்த ஜப்பான்ல இருந்து எங்களுக்கு வாங்க முடியாம போகுது அப்படின்றதான் இதுல சுருக்கமான ஒரு விஷயமே. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நாம ஒரு வாகனத்த வாங்குறோம். இப்ப நம்ம இயல்பா சொல்ற ஒரு விஷயம் நடைமுறையில என்ன நடக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். 50 லட்சம் ஒரு வாகனம் ஜப்பானிய நிறுவனம் ஒண்ணுல இருந்து நாங்க வாங்க போறோம். நமக்கு அந்த நிறுவனத்திட்ட அந்த காச கொடுத்து வாகனம் வாங்குறதுக்கான அனுமதி இல்ல. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த காச நீங்க எப்படி அனுப்புவீங்க அவங்களுக்கு? அனுமதி இருக்கு வாகனம் வாங்குறதுக்கு. ஆனா காசு பேங்க் மூலமா தான் நாங்க அனுப்பணும். நேரடியா அனுப்ப முடியாது. இல்லாட்டி பெட்டியில ஒண்ணும் அங்க குடுக்கவும் முடியாது. இந்த மாரி சிக்கல்கள் இருக்கு. இலங்கையில வெளிநாட்டுக்கு இங்கிருந்து பணம் அனுப்புறது அப்படின்றது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்ல. இது ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச சாதாரண விஷயம் தான். இந்த காசு நாங்க அப்படின்னா எப்படி அனுப்புறோம்னு சொன்னா, ஒரு வங்கி மூலமா நாங்க அனுப்புவோம். அந்த நிறுவனத்துக்கோ அல்லது இங்கிருந்து ஒரு வங்கி மூலமா அங்க இருக்கிற நாங்க கார் வாங்குற நிறுவனம் அங்க ஜப்பான்ல இருக்கிற ஒரு நிறுவனத்த வங்கியோட ஒரு தொடர்புல இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வங்கிக்கு இங்க இருக்கிற ஒரு வங்கி காசு அனுப்புவாங்க. அது எந்த வங்கியாக கூட இருக்கலாம். உங்களுக்கு கணக்கு இருக்கிற வங்கியாக இருக்கலாம். உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு வங்கியா இருக்கலாம். எந்த வங்கியாக இருக்கலாம். நீங்க அந்த வங்கிட்ட ரூ. 50,00,000 குடுக்கணுங்க. எனக்கு எல்சி அனுப்பணும். இந்த நிறுவனத்துக்கு அனுப்பணும் அப்படின்றத நீங்க சொல்லும்பொழுது, அவங்க அந்த பணத்துக்கு ஏற்ற லெட்டர் ஆஃப் கிரெடிட்ட அங்க அனுப்புவாங்க. அந்த வங்கி எந்த நிறுவனத்துல நாங்க கார் வாங்க போறோமோ, அத அவங்கள்ட்ட குடுத்து, அந்த கார இங்க அனுப்புறதுக்கான வழிமுறை செய்வாங்க. அதுக்கு பிறகு எல்லா நடவடிக்கையும் வங்கி மூலமாகவே அது செய்யப்படும். அது எப்படி எப்படி அவங்க பண பரிமாற்றம் செய்றாங்கன்றது அவங்களுடைய சட்டதிட்டங்களுக்கு இணங்க. இதுதான் நடக்கிறது. ஏன்னா இது நம்பிக்கை. எந்த வகையிலும் இந்த வங்கியோ அல்லது அந்த வங்கியோ நம்மள ஏமாற்றாது அப்படின்றத அந்த நிறுவனம் நம்பும். அந்த நிறுவனம் அந்த பொருள நமக்கு இங்க அனுப்பும். அதனால அந்த வங்கிக்கும் அந்த நிறுவனத்துக்கும் இடையில தான் கொடுக்கல் வாங்கல் இருக்குமே ஒழிய, நமக்கும் அந்த நிறுவனத்துக்கும் இடையில நேரடி தொடர்பாக எதுவும் இருக்காது. இந்த திட்டத்த அல்லது இந்த நடைமுறைய இப்ப அங்க இருக்கிற நிறுவனங்கள், அங்க இருக்க வங்கிகள் ஏற்க மறுக்கிறாங்க. அதனால தான் அங்கிருந்து இப்ப வாகனங்கள வாங்க முடியாம நமக்கு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்டா, 2020ஆம் ஆண்டு அரசாங்கம் எடுத்த நிதி கொள்கைகள், நிதி திட்டங்கள், இதுல கொண்டு வரப்பட்ட சில மாற்றங்கள், வாகன இறக்குமதி தடை செய்ய பொழுதும், இங்க கொண்டு வந்த வாகனங்களுக்கான கட்டணங்கள செலுத்தாமை, இந்த மாரியான பல விஷயங்கள் நடந்ததால, இங்க இருக்கிற நிதி பரிமாற்றத்துல நம்பிக்கை இழந்திருக்கு இந்த நிறுவனங்கள். இதனால தான் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் அதாவது எல்சி இந்த பணமறிப்பாட்டத்த பணமுறிய வந்து ஏற்க மறுக்கிறாங்க. இதனால வாகனங்கள வாங்குறதுல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. இது கடந்த கால அரசாங்கங்கள் எடுத்த மிகப்பெரிய ஒரு பெரிய பிழையான திட்டங்கள்ல இதுவும் ஒன்று அப்படின்ற மாதிரி தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லப்படுதுன்னா, கடந்த காலம் 2020, 21ஆம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள வந்த வாகனங்கள் இருக்கு. இந்த மாதிரி லெட்டர் ஆஃப் கிரெடிட் குடுத்து, எல்சி குடுத்து வாங்கின வாகனங்கள் நிறைய ஹார்பர்ல இருக்கு. ரிலீஸ் பண்ணாம. அந்த வாகனங்களை இப்பொழுது அரசாங்கம் அரச உடைமையாக்கி அத ஏலத்துல விக்கிறாங்க. ஏலத்துல வித்தாலும் அந்த நிறுவனங்களுக்கு அந்த காசுகள் போய் சேரல என்ற பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதனால அந்த நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட அ இழப்பு அங்க ஒரு லோன் திட்டத்த கொண்டு வந்து அந்தந்த வங்கிகள் அந்த லோன் திட்டத்த கொண்டு வந்து தான் அந்த இழப்ப தீர்த்து கொண்டாங்க இந்த 4 வருஷத்துல அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒரு நம்பிக்கையா இல்லாம இருக்கும் பொழுது, மீண்டும் அதே பிரச்சனையில அந்த நிறுவனங்கள் மாட்டிக்கொள்ள விரும்பாது. அதனால அந்த நம்பிக்கை இழந்தபடியா இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்ற இந்த பண பரிமாற்ற பணமுறிய ஏற்க மறுக்கிறதால இந்த வாகனங்கள கொண்டு வர முடியாம இருக்கு. அரசாங்கம் சில தீர்மானங்கள தன்னிச்சையா எடுக்காம, இந்த மாரியான வியாபாரிகள் அந்த அந்தந்த துறையில இருக்கவங்களுக்கு தான் அந்த விஷயங்கள் தெரியும். அந்த வியாபாரிகளோட கலந்து ஆலோசித்து இந்த தீர்மானங்களை எதிர்காலத்துல அரசாங்கம் எடுக்கும். இது ஒரு அரை மணி நேர வேலை அரசாங்கம் இதை செய்யும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. வரும் நாட்கள்ல இந்த மாரியான சிக்கல்கள் இல்லாம இந்த வாகன இறக்குமதியை கொண்டு வரணும், சரியான முறையில் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றத இன்றைய நாள் அவர் சொல்லியிருக்காரு. அதோட மட்டும் இல்லாம
அரசாங்கம் இன்னொரு விஷயத்தை சொல்லணும், செய்ய வேண்டியிருக்கும். 2 வருஷத்துக்கு உட்பட்ட புதிய வாகனங்கள தான், அதுக்கு மேற்பட்ட வாகனங்கள இறக்குமதி செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சில கட்டுப்பாடு இந்த கார் மற்றது நம்ம சாதாரண பாவிக்கிற வாகனங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க. இது 5 வருஷமா மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன சொன்னா 5 வருஷம் பழமையான வாகனங்கள கொண்டு வரும்போது கொஞ்சம் விலை குறைய கொண்டு வரலாம். இப்ப 2 வருஷத்துக்குள்ள அப்படின்னும்போது புதிய வாகனங்கள் அதிக விலை இருக்கும். அதனால தான் கோடிக்கணக்கில வாகனங்களுக்கான விலை அதிகரிச்சிருக்கு. இதனால தான் பல விமர்சனங்களும், பல விரக்திகளும் மக்கள் மத்தியில இருக்கு. இந்த வாகனத்தின் மேல கொண்டு வந்தாலும் ஒன்று தான், கொண்டு வராட்டி ஒன்று தான் அப்படின்ற மாதிரி பெருசா மக்கள் இத பெருசா கணக்கில் எடுக்காத ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இது ஒரு பேச்சுவார்த்தை மூலமா இந்த ஒரு விஷயத்தையாவது அரசாங்கம் செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த விஷயம் இன்றைய நாள்ல பரவலா பேசப்பட்டிருக்கு. அதோட இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதாவது HS கோட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அரசாங்கம் என்னென்ன HS கோடுகளை நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வரலாம்னு அனுமதி வழங்கியிருக்காங்களோ அந்த விஷயங்களுக்கு மாத்திரம் தான் இறக்குமதிக்கு அனுமதியும் இருக்கு. இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட் அல்லது LC அனுப்புறதுக்கு, பணமுறை அனுப்புறதுக்கும் அனுமதி இருக்கு. இது ஒரு விஷயம். இது நிறைய நீங்க பொருட்கள் வாங்கும்போது இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து, இது கார் மட்டும் இல்ல, எல்லா பொருட்களும் வெளிநாட்டுல இருந்து வாங்குற அத்தனை பொருட்கள், ஒரு அழகு சாதன பொருளா இருந்தாலும் சரி, அந்த HS கோட் வந்து நமக்கு அனுமதி இருக்கா, நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு அனுமதி இருக்கா, இறக்குமதிக்கு அனுமதிக்கான்றதை பார்த்துலாம் நீங்க வாங்குங்க. இது வேற பொருட்கள் வாங்குறதுக்கு மேலதிகமான ஒரு தகவலை உங்களோட பகிர்ந்து கொண்டேன். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பாஸ்போர்ட் நடைமுறை அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த பாஸ்போர்ட் நடைமுறை கடந்த அரசாங்கம், ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட ஒரு நடைமுறை. இது மிக இலகுவா இந்த பாஸ்போர்ட் நடைமுறையை அல்லது இந்த பாஸ்போர்ட்ல இருக்கிற சிக்கல்களை அல்லது இந்த பாஸ்போர்ட்ல இடம்பெறுகிற மோசடிகளை தடுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த டிஜிட்டல் பாஸ்போர்ட், பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த நடைமுறைக்கு எதிரான ஒரு வழக்கு இருந்தது. இதனால இதை செயற்படுத்த முடியாம போயிருந்தது. இந்த வழக்கு இப்பொழுது நடைமுறையில் இருந்து, அதாவது வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருக்கு. இனி இந்த வழக்கு தீர்ப்பு வந்தால இந்த செயல் திட்டத்தை அமுல்படுத்த போறாங்க அரசாங்கம். வருகின்ற 8 மாத காலத்துல இந்த நடைமுறை அமுல்படுத்தப்படும். பாஸ்போர்ட்டுக்கான நடைமுறை. அது மட்டும் இல்லாம இப்ப 24 மணித்தியால பாஸ்போர்ட் வழங்குற நடைமுறைக்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது வாரக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது பாஸ்போர்ட் தொடர்பாக செய்திகளை பார்க்கிறவங்களுக்கான ஒரு தகவலா இருக்கு. அதோட நாட்டுல கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அல்லது நேற்று வரைக்கும் உள்ள காலப்பகுதிக்குள்ள போலீஸ் சோதனைகள் நிறைய நடந்திருக்கு. ஒவ்வொரு பகுதிகளில் எல்லா போலீஸ் பிரிவுகளையும் சோதனைகள் நடந்திருக்கு. இதுல போதைப் பொருளோட குற்றச்செயல்களோட சம்பந்தப்பட்ட 30,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 30,000 பேர் இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளனா பாருங்க எவ்வளவு பெரிய அளவிலான கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது. இதுல பல ஒவ்வொரு பிரிவுக்கும் என்று சொல்லி பெரிய அளவான தொகையை வெளியிட்டிருக்காங்க. எனவே இன்னும் இந்த சோதனை நடவடிக்கைகளும் இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துற சட்டவிரோதமான செயல்களை தடுக்கிற நடவடிக்கைகளும் தொடரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஒரு மாசத்துல 30,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின் போது டேங்கப்பா. அதோட இன்னும் ஒரு செய்தி, நேற்றைய நாள்ல எதிர்க்கட்சி பக்கமாக பரவலா ஒரு சலசலப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கொழும்பு மாவட்ட தலைவர் பதவியை தானே வைத்துக் கொள்வதாக அறிவித்திருந்தார் நேற்றைய நாள்ல. இது ஹரிஷடி சில்வா அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா அது வழங்கப்படலை. இது நேரடியா ஹரிஷடி சில்வா அவர்கிட்ட கேட்கும் போதே அவர் சொன்னாரு, இதுக்கிடையில பரவலா சமூக வலைதளங்களில் பேசப்படுது ஹர்ஷட் சில்வாவுக்கும் அதாவது எதிர்கட்சிக்கும் SABக்கும் இடையில ஒரு சின்ன முருகல் இருக்கு, அல்லது எதிர்கட்சி தலைவருக்கும் இடையிலான ஒரு சின்ன முருகல் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்பட்டாலும் சஜித் பிரேமதாசா அவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் நேற்று இரவே ஒரு செய்தியில சொன்ன ஒரு விஷயம், எங்களுடைய நிதியமைச்சரே ஹர்ஷட் சில்வா தான், அப்படி இல்லை, அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான முருகலும் இல்லை அப்படின்னு சொல்லிருக்காரு. நிதியமைச்சர் அப்படின்னா எந்த அரசாங்கத்தில் அப்படின்னா எனக்கு தெரியல. அது ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு தெரியல. இனி வரப்போற அரசாங்கத்திலையா அல்லது இனி வந்திருந்தா அவருக்கு தான் நிதியமைச்சா அப்படின்னு தெரியல. கருத்துக்கள்ல சொல்லுங்க. எனவே RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.